பாத்தியா, அப்பவே வந்து யாருன்னு சொன்னதால நல்ல நேரம் ஜன்னல் சீட்டு கிடச்சி. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா தந்திருப்பாளானா? நானும் நினைச்சேக்கா, இப்பவே யார் வந்து யார் வாணி, நம்ம தான் முதல்ல வந்து யாரையும் கூட நினைச்சோம். உள்ள வந்த பொருளே தெரியுது, கூட்டம் நல்லா இருக்கு. நீ ஆமா உமா, நம்ம எங்க போனாலும் நம்ம சேஃப்டியை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துக்க, பாத்தியா இப்ப கரெக்டா ஜன்னல் சீட்டு கிடச்சிட்டு. பிள்ளையெல்லாம் தோண்டியில யாராச்சோ என்னமோ. யாருனாவக்கா யாருனாவ? அந்த வண்டி வரும்போது காலியா இருந்துச்சா, அதான் அந்த வண்டியில யாரச்சுதுவ. இந்த வண்டியில இப்ப காலியா இருக்கு பத்தியலா. வக்கீசு, அந்த வண்டியில பிள்ளையெல்லாம் யாரிட்டாவளோ? எல்லாரும் யாரிட்டாவளா எப்படி? ஆமா செல்வா, அந்த வண்டியில பிள்ளைல யாருக்கிட்டவா? ஆனந்த், பூங்கொடி, அரவிந்த், அஜிதா எல்லாரும் அந்த வண்டியில தான் வர்றாவ. செல்வா, என்ன மைனியோ? என் வீட்டுக்காரைய, அதான் உங்க அண்ணன் யாருன்னு அவ்வளவு பாத்தியா? ஆமா மைனி, அண்ணன் யாரிட்டாவ. ஸ்ரீயானாவும் அண்ணன் கூட தான் இருக்கா. எங்க கனி எங்க கூப்பிட வேண்டியதுதானே? அங்கேயே வராவா? ஆமா உமா, நான் கூப்பிட்டேன். இல்லைன்னா ஸ்ரீயானாக்கா கூட வரைஞ்சிட்டு அங்க போயிட்டா. பின்ன மோனிஷாவும் சங்கீதாவும் நாங்க பாத்துக்கிட்டோன்னு சொன்னாவ. ஏன் மோளுக்கு எம்மா ரெண்டும் அப்படிதான். ஒரு நேரமா சின்ன பொண்ணுங்க மூளை எடுத்து தீராது, கொண்டே திரியாளுவ. ஆமா ராணியக்கா, இங்க வந்ததுல இருந்து ஜில்லன்னு அவ்வளவா பார்க்கவே இல்ல, தூக்கவே இல்ல. ஃபுல்லா சங்கீதா கையில தான் இருக்கா. அவ்வளவு பார்த்து பாவமா? ஆமா சின்ன பொண்ணுங்க. அட ஆமா, சின்ன பொண்ணுங்க எல்லாரும் யாரையாச்சும் சின்ன பொண்ணு காணல. வெளியேதான் நிக்கான்னு பாரு வர்க்கீஸ். இழுவ இழுவ என்னக்கா? என்ன எல்லாரும் யாரிட்டோம், சின்ன பொண்ணு மட்டும் காணல? அவ தான் நம்மகிட்ட முதல்ல போய் யாருங்க இடம் பிடிங்கன்னு சொன்னா. அவ வார்த்தையை கேட்ட நம்ம எல்லாம் யாரையாச்சு. அவ எங்க போனாலோ? தெரியலையேக்கா. ஒருவேளை அந்த வண்டியில யாரிட்டாலா இருக்குமோ? அப்படியெல்லாம் இருக்காது. ஒருவேளை நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே சாப்பிட போயிட்டாலும் என்னமோ. ஏன்னா வர்க்கீஸ் வண்டியில ஏறும்போதே கையில் 500 ரூபா கொடுத்தாம்னா நான் பார்த்தேன். சே, நம்ம சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் போக மாட்டாக்கா. அப்படி வாங்கினால நமக்கெல்லாம் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவா. தனி அதுன பழக்கெல்லாம் அவளுக்கு கிடையாது. வர்க்கீஸ் அண்ணா நிக்க பாரு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. இந்த வாரேங்க, தள்ளுங்க. ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு பேசேன்ப்பா. எங்க சின்ன பொண்ணு போனா? ஆமா, நீங்க எல்லாம் இடம் கிடைக்குமோ கிடைக்காதங்கிற அவசரத்துல ஏறி வந்துட்டிய. அங்க அந்த வண்டியில எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கண்டாமா, அதான் பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சுட்டு வந்தேன். என்ன நாளு, வரும்போதும் ஜன்னல் சீட்டு, போகும்போதும் ஜன்னல் சீட்டு. என்னண்ணா ஏதோ வாயில ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஓட்டிட்டு இருக்கோம் பல்லு. செல்வா, என்னக்கு இதா? செல்வா, என் வீட்டுக்காரங்க யாராங்கள பாத்தியா? அப்படி ஜார்ஜ் அந்த வண்டியில யாரி இருக்கான். ஏன் கூப்பிடணுமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அவங்க வரட்டு. காணல இல்ல செல்வா, அதான் கூப்பிட்டேன். அந்த வண்டியில யாரிட்டான், நான் பார்த்தேன். சரி செல்வா. பாத்தியலாக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லியாவது அவியல்கிட்ட பேசணும். வாயில செல்லுவானி வரலன்னா அவளால இருப்பே வராது. வீடு பாத்துக்கலாம். என்ன ராணியக்கா கண்டுக்காம இருக்கிறிய? சுத்தி சுத்தி ஒரே செல்ஃபி, ஒரே ஸ்டேட்டஸ். என்ன லெச்சு கமந்த தலையாட்டு இருக்குது? ஏன் இப்ப ஒரு செல்ஃபி ஒன்னு எடுக்கலையே? அப்படி இல்லண்ணா, பஸ்ல போகும்போது போனை பார்த்தேன்னா எனக்கு வாமிட் வந்துடும், அதான் அப்படியே இருக்கேன். அதுவும் இந்த ரோடு வளைஞ்சு நெளிஞ்சிலே போகுது, ஒரு மாதிரி இருக்கு. சப்போஸ் வாந்தி வந்துச்சு நினைச்சுடுங்க, நேரா 4 முடிக்கிட்ட வந்துருங்க. எதுக்கோ? ஏன்னா நான் இங்க என்ன வாஷ் பேஷன்ல கட்டி வச்சிருக்கேன், இங்க வரணுமாமே. இங்க அட 4 முடி, ஜன்னல் இந்த பக்கம்லயா இருக்கு, அதனால தான் சொன்னேன். ஓ அப்படியா சின்ன பொண்ணு, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். செல்வா, என்ன கீதா? செல்வா, எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி தான் இருக்கு. இறங்கி ஏதாவது சோடா ஏதாவது வாங்கி தரியா? எப்படி? ஏங்க வண்டியை நிறுத்த சொல்லுங்களா? ஏவுமா, எதுக்கு, என்னாச்சு? வண்டியை நிறுத்த சொல்லுங்க. ஜார்ஜ் அந்த வண்டியில தானே வரான், நான் அந்த வண்டியிலே வாரேன். எனக்கு இங்க இருந்தா பொல்லாததையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, அதனாலதான். என்ன உமா, ஒரு ஆத்திரத்துக்கு கூட நான் செல்வாக்கிட்ட ஒரு உதவி கேட்க கூடாதா? இங்க பாரு, நான் உன்கிட்ட எதுவுமே பேசல, நான் என் வீட்டுக்காரையில்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். பேசாம நீ இருந்துக. வாமிட்டர் தாமே வாமிட்டு. ஐயோ சும்மா சண்டை போடாம இருங்கம்மா. செல்வா, நீ அங்க பார்க்காம இங்க பாத்துக்கிட்டு இரு, எல்லாரும் அவரோட பாட்டுக்கு இருப்பாவ. பாத்தீங்களாக்கா, என்னதான் மனுஷங்களோ மனசாட்சி கெட்டவங்க.
ஒரு ஆத்திரத்துக்கு ஒரு உதவி கேட்டது கூட செல்வாவா என்ன பண்ணல பாருங்களா. சரி விடு கீதா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, விடா. பாருங்கக்கா, அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கான. நீ விடுண்ணா. இங்க பாரு, ஒருவேளை அவளுக்கு சோடா வாங்க செல்வா இறங்கினா நினச்சிக்க, எனக்கு அப்படி ஒரு சர்பத் வாங்க சொல்லலாம். வாயிலிருந்து எதையும் வாங்கி கட்டிடாதுங்க. நீங்க எல்லாம் ஒரு பொம்பளை தானா? ச்சே, நானே இங்க வியாதனையில் இருக்கேன், எனக்கு சர்பத்து வேணுமா? சர்பத்து. நீ விடு உமா, உங்க அக்காவை பத்தி தான் தெரியுமே, விடு. வரும்போதாவது அந்த வண்டியில யார் இருக்க வேண்டியது. இனி போய் சேரி எதிர வீரன்றது பிரச்சனை தாங்க முடியாது. என்னக்கா பண்ண? விடு. நம்ம என்ன பண்ண லட்சுமி, கண்டுக்காம தான் இருக்க முடியும். விடு விடு. ஆமா, அதுவும் உள்ளதுதாக்கா. என்னத்த சொன்னாலும் ஒரு பொறுமை இல்லாம மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கியாவ. எப்படியோ ஒரு வாரத்தையும் கடத்திட்டோம். நல்லபடியா வீட்டுல போய் சேர்ந்தா போதும். எனக்கு ஒன்றும் வேண்டானா இல்லவ, முறைச்சாம இரு. என்னத்தை தான் உன் மருமூலாமா? ஏன் மாமியார் எல்லாம் என்னெல்லாம் சொன்ன தெரியுமா? கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுவே இல்லையாம்மா? மாமியார்னா ஒரு கெத்து இருக்கணும். நீ ஒரு வார்த்தை சொன்ன உன் மருமக பயப்படணும். ஆனா இங்க எதுவுமே இல்ல. எனக்கே அசிங்கமா இருக்குமா? பாரா, நேத்து நைட்டு நீ ஃபோன் பண்ணா, அந்த நேரம் அவங்க கிளம்பி இருந்தாங்க. இப்ப வந்து சேர்ந்துருக்கணும், இன்னும் வந்து சேரல. அப்ப உன்னை பார்த்து பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். சரி, அதெல்லாம் விடு. உன் மருமகளுக்கு தான் உன்னை பார்த்து சுத்தமா பயம் கிடையாது. ஆனா உன் பையனோ கூட தங்கச்சிக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாலே உடனே கிளம்பி போவோம். அங்க என்ன பிரச்சனை, யாதாச்சு நீ பயப்படுறானோட பாத்தியா? அவங்க எல்லாம் ஊர் சுத்த போயிருக்காங்க இல்லையா, எல்லா இடமும் பொறுமையா சுத்தி பார்த்துட்டு தான் வருவாவ. சே, நான் எனக்கு ஒரு கஷ்டம், நான் இங்க வருவேனா? என்னம்மா, நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எதுவுமே பேசாம நீங்க அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒண்ணு இல்ல மக்களா, இந்த சாப்பாடு எந்த கடையில ஆர்டர் பண்ணா என்ன டேஸ்டா இருக்கு. சட்னினா சட்னி தான். நிறுத்துமா, நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? மருமகளை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ சட்னியை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன மக்கா, நீ என்ன சொல்லிட்டு இருந்தா சொல்லு. சே, அப்ப நான் இவ்வளவு நேரம் என்னத்தான் சொல்லி புலம்பிட்டு இருந்தேன், கொஞ்சம் கூட உங்க காலில் ஏறவே இல்லையம்மா. சாப்பாடை ரசிச்சு சாப்பிட்டு இருந்தேன்டி, அதனாலதான். நீ எனக்கு சொன்ன சொல்லு. ரொம்ப முக்கியம், நல்ல விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. போங்கம்மா, ஏன் மன குமுறல வேற உங்ககிட்ட கொட்டிட்டு இருந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? சரி மக்கா விடு, நீ என்னத்த சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லு. வடைய காக்கா தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னேன். போங்கம்மா. காக்கா தூக்கிட்டு போனா என்ன, இங்க வச்சிருந்த வடை ரொம்பவே நல்லா இருந்துச்சுட்டி. தோசை எல்லாம் முருவலா சுட்டுருக்கான், அழகா இருக்குல்ல மக்கா. மக்களே, நீ ஒண்ணு பண்ணு, மத்தியானத்துக்கும் இதே கடையில சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு டேஸ்டா இருக்கு பாத்துக்க. ச்சே, ஏமா சீரியஸ்னஸ் புரியாமலே இருக்கீங்க? காசு பணம்லாம் பத்தி யோசிக்காத, என்னைக்குமா வாங்கி சாப்பிடியும், ஒரு நாள் செலவு பாக்குறதுக்கு விட்டு போங்கம்மா. நீங்க தோசை சின்ன மயக்கத்திலே இருக்கிறீங்க, நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு காதுல ஏறல, விடுங்க. ஏக்கா ஏக்கா, ஐயோ இந்த கிளவியா வரேன் தெரியலையே. என்னக்கா சாப்பிட்டுட்டா இருந்திய? சரி, பின்ன சாப்பிடுங்க. ஆமாமா, காலையில வீட்டுல ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் போல மாவு இருந்து, அததான் ரெண்டு ரெண்டு வாசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னக்கா போட்டு சுட்டிய, என்ன வாசனையா இருக்கு, வெளியே இருந்து வரும்போதே மனமாலியா இருக்கு. ஆமா ஆமா இருக்க இருக்க, என் முகம் சமைச்சது இல்லையா, சும்மாவா? ஏவதி, சும்மா சொல்லக்கூடாது பிள்ளை, நல்ல வாசனையா சமைச்சிருக்கியா, ஹோட்டல் சாப்பாடு தோத்து போவோம் அந்த மாதிரி இல்லையா இருக்கு. ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு. ஹோட்டல்ல வாங்குறது வேற எந்த மாதிரி இருக்கும்? எனக்கா காரியம் இல்லாமல வர மாட்டேன், என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, மறுமூலம் கிளம்பிட்டாளா எப்படி? ஊட்டி கொடைக்கானலாம் பெரியவில்லையா, எப்ப வருவாவ யாது வருவான்னு கேட்டுட்டு போலாந்தாக்கா வந்தேன். எப்ப வரவ யாது வருவான்னு நமக்கெல்லாம் தெரியாதம்மா, நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்க. அவள்கிட்ட நான் என்னத்தை கேட்கறதுக்கு, வர நேரம் வரட்டு. ஆமா, அதுவும் சரிதான். நம்ம ஏதாவது சொன்னா நான் அது டூருக்கு போனேன், என் மாமியார் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணதுன்னு ஒரு கதையை கட்டிடுவாளுவ. என்னத்துக்கு இல்லையாக்கா? ஆமாக்கா, அதே விஷயத்துல நம்ம என்னத்தை சொல்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடுவோம். அதான் அமைதியா இருக்கேன். இன்னைக்கு எப்படி ரேவதி நிப்பாளா போயிருவாளா? அவைய வந்த உடனே பாத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான், அதுக்குதான் வந்திருக்கியா, என்ன போயிருவா? சரி சரிக்கா. சரி, பின்ன நீங்க சாப்பிடுங்க, நான் சின்ன பொண்ணுங்க மாமியார் ஒன்று பார்த்துட்டு வந்துருக்கா. சரி சரி, போ.
என்னம்மா நான் இருந்தா என்ன போன அவங்களுக்கு என்ன ஏன் கணக்கு எடுத்துட்டு போறாவ அவ தாண்டி இந்த ஊர் நியூஸ் பேப்பரு என்ன விஷயம் உண்டுனாலும் இவகிட்ட கேட்டா தெரியும் அதே மாதிரி நம்ம வீட்டுல என்ன விஷயம்னாலும் எல்லார்ட்டையும் சொல்லிடுவா ஓ அந்த மாதிரி கேரக்டரோ ஆமா 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 மக்களே இப்பேற்பட்ட வீட்டெல்லாம் பார்த்துட்டு தான் பழகணும் புரியுதா புரியுது புரியுது சட்டுன்னு சாப்பிட்டுட்டு எலும்பு அப்புறம் மரமூளை வந்தா கடையிலே வாங்கி சாப்பிட்டு 1008 குட்டு குறை சொல்லிட்டு இருப்பாளுவ என்ன எலும்பிது எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப